ஏகாதசி விரத பலன்களும் கடைபிடிக்கும் சரியான முறை பற்றியும் பார்க்கலாம். பெருமாளை வழிபடுவதற்கு உயர்ந்த விரதங்கள் என எடுத்துக்கொண்டால் ஏகாதசி விரதத்தைப் போல மற்றொரு விரதத்தை குறிப்பிட முடியாது. பெருமாள் வழிபாட்டில் மட்டுமல்ல, விரதங்களிலே சிறந்த விரதம் என்றால் அது ஏகாதசி விரதம்தான். ஏகாதசி விரதம் குறித்து சிவபெருமானிடம் பார்வதி தேவி கேட்டபோது அதற்கு அவர் பல விளக்கங்களை கூறியிருக்கிறார். ஒரே வார்த்தையில் கூறினால், அஸ்வமேத யாகம் செய்த பலன் ஒருத்தருக்கு கிடைத்திட அவர் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் நடக்கும். நாம் எதை வேண்டும் என நினைத்து விரதத்தை கடைபிடிக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். அது மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்டத்தில் இடத்தை பெற்று தரக்கூடிய வழிபாடு என்றால் அது இந்த ஏகாதசி வழிபாடுதான். வாழ்க்கைக்கு பிறகு எல்லோரும் எதிர்பார்ப்பது இந்த வைகுண்ட பதவி. அந்த வைகுண்ட பதவியை பெற்றுத்தரும் உன்னதமான வழிபாடு இந்த ஏகாதசி வழிபாடு. மொத்தம் 25 ஏகாதசிகள் உண்டு. ஒரு மாதத்திற்கு 2 ஏகாதசி வருகிறது. 25 நாட்கள் யார் இந்த வழிபாட்டை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு மேற்கண்ட அனைத்து பலன்களும் கிடைக்கும். ஏகாதசி விரதம் இருக்கும் முறை பற்றி பார்க்கலாம். முதல் நாள் தசமி அன்று மதியத்தோடு சமைத்த சாப்பாட்டை நிறுத்தி இரவு ஏதாவது பழம் பால் சாப்பிட வேண்டும். அடுத்த நாள் ஏகாதசி காலையில் எழுந்து நீராடி பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து கோயிலுக்கு சென்று வந்த பிறகு அன்று முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். எதையும் சாப்பிடக்கூடாது. இதுதான் ஏகாதசியின் சிறப்பு. அர்ச்சனை செய்ய பயன்படுத்தும் துளசி முதல் நாளே பறித்து வைக்க வேண்டும். விரதத்தை கடைபிடிப்பது அவசியம் என நினைக்கும் சிலர் பழம் பால் சாப்பிடலாமா என நினைக்கின்றனர். வயதானவர்கள், கர்ப்பகாலத்தில் இருக்கும் பெண்களை சாப்பிடக்கூடாது என கட்டாயப்படுத்த முடியாது. அதையும் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்த பிறகுதான் சாப்பிட வேண்டும். அல்லது உடல் ஆரோக்கியத்தால் பிரச்சனை இல்லை என்றால் நாள் முழுவதும் எதையுமே சாப்பிட வேண்டாம். தண்ணீரில் கூட துளசி போட்டு குடிப்பது விசேஷமானது. அடுத்த நாள் காலையிலேயே துவாதசி அன்று எழுந்து குளித்து சமைத்து சாமிக்கு நெய்வேத்தியம் செய்து சாப்பிடுவதற்கு பாலனை என்று பெயர். இப்படி 3 நாளோடு தொடர்புடைய இந்த விரதத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். எதை வேண்டுகிறோமோ அது கிடைக்கும் உன்னதமான வழிபாடே இந்த ஏகாதசி வழிபாடு. ஏகாதசி முழுமையாக கடைபிடித்தால் கூட பலன் கிடைக்கும். 25 ஏகாதசிக்கும் தனித்தனி வரலாறு இருக்கிறது. அதனால் பலன் பெற்றவர்களின் வரலாறும் நீண்டு கொண்டே இருக்கிறது. இந்த விரதத்தை கடைபிடித்தால் நோய் நீங்கும், வறுமை நீங்கும், செல்வம் சேரும், வாழ்க்கையில் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனால் வாய்ப்பிருக்கும் நபர்கள் இதை கட்டாயமாக கடைபிடித்து பெருமாளின் அருளை பெறவும். நன்றி, வணக்கம்.